மரம் ஏன் பெருசாக இருக்கின்றது? என்ன ஷின்சான் நீ இப்படி விவரம் தெரியாத புள்ளையா இருக்க? பெருசா இருந்தாதான் அது மரம், சின்னதா இருந்தா அது செடி. புரிஞ்சுதா? அடேங்கப்பா, உன் மூளைய மியூசியத்துல தான் வைக்கணும் கஜாமா. இதுக்குதான் ஒழுங்கா டியூஷனுக்கு போனுங்கிறது. டியூஷனுக்கு போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அறிவாளியாவும் ஆகலாம். சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டான் பாவம். மேடம், கிறிஸ்மஸ் தாத்தாக்கு போன் பண்ணி குவாண்டம் ரோபோட் கொண்டு வர சொல்லுங்க மேடம். நீ நினைக்கிற மாதிரி ரோபோட் எல்லாம் கிஃப்டா கொடுக்க மாட்டாரு ஷின்சான். சாதாரண பொம்மையை தான் கிஃப்டா தருவாரு. ஏன் மாட்டாம்? ரோபோட்டை கிஃப்டா கொடுக்கறதுக்கு அவர் என்ன பொம்மை கடையா வச்சிருக்காரு? ஏதாவது சாதாரண பொம்மை கேளு. பாவம், சாண்டா கிளாஸ் கிட்ட காசு இல்ல போல இருக்கு குவாண்டம் ரோபோட்லாம் வாங்குற அளவுக்கு. என்ன பண்றது? என்ன நிலைமை எவ்வளவு புசுக்குனாய் போச்சு. வேணும்னா சாண்டாக்கு நான் என் பாக்கெட் மணி கூட தரேன்பா. நானுக்கு தரேன்பா. போச்சு. இவ்வளவு நேரமா போராடிக்கிட்டு இருக்க, இந்த தாடி ஒட்டவே மாட்டேங்குது. ஐயா சவுப்பு சட்டை இங்க பாருங்க, கிஃப்ட் கிஃப்ட். ஷின்சான், நீ எதுக்காக இங்க வந்த? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. நீங்க சாண்டா இல்ல பிரின்சிபல் தான் உங்க கோரையிலே சொல்லுது. காதோரமா கருப்பாக்கு, தாடியில வெள்ளையா இருக்கு.